எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக ஒரு நியூ டெஸ்ட் பேட்ச் சீரிஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 40 டெஸ்ட் வந்து நம்ம வடிவமைச்சிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் இதோடைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகாரவேல் அப்படின்றதா இந்த டெஸ்ட் பேட்சோட நேம். இதுல வந்து உங்களுக்கு குறிப்பா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த 3 எக்ஸாமுக்குமே வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் கவர் பண்ற மாதிரி தான் நம்ம இந்த டெஸ்ட் பேட்சை வடிவமைச்சிருக்கோம். அதுல அதிக முக்கியத்துவம் எங்க கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப் 2, குரூப் 4க்கு நம்ம கொடுத்திருக்கோம். இதுல வாரத்துக்கு 2 டெஸ்ட் அப்படின்றது நடக்குங்க. இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை வந்து டெஸ்ட் நடக்கும். இது ஆஃப்லைன், ஆன்லைன் ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3500 ஃபீஸும், ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1500 ரூபாய் ஃபீஸும் நம்ம வந்து வாங்குறோம். இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ல வந்து கொஸ்டின் அப்படின்றது இருக்கும். பொதுவா வாரத்துக்கு 2 டெஸ்ட் அப்படின்னும் போது செவ்வாய்க்கிழமை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிகேவும், அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை தமிழும் நடக்கும். இப்போ நம்ம டெஸ்ட் பேட்சை பத்தி ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே பாருங்க, இதுல குறிப்பா நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த 3 சிலபஸுமே நம்ம பகுத்தாய்வு செய்து அதன் அடிப்படையில தான் இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது வடிவமைக்கப்பட்டிருக்கு. பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகாரவேல். நம்ம டெஸ்ட் பேட்சோட நேம் வந்து அதிகாரவேல். மொத்தம் எவ்வளவு டெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா 40 பிளஸ் டெஸ்ட் வந்து நம்ம கொடுக்கிறோம். கிட்டத்தட்ட 5500 கொஸ்டின் வந்து நம்ம கவர் பண்ண போறோம். எவ்வளவு கொஸ்டின் கவர் பண்ண போறோம்? 5500 கொஸ்டின் கவர் பண்ண போறோம். டெஸ்ட் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 26/5/2026 அன்று நம்முடைய முதல் தேர்வு அப்படின்றது தொடங்க போகுது. இதுல ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன்ல சேர விருப்பப்படக்கூடிய மாணவர்கள் இந்த நம்பரை வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். 8015701511 இந்த நம்பர். அப்படி இல்லைன்னா கீழே கொடுத்திருக்க 8015701516 இந்த நம்பரை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணலாம். நம்முடைய டீம் வந்து உங்ககிட்ட பேசி இந்த டெஸ்ட் பேட்ச் தொடர்பா இன்னும் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து விளக்கம் செய்வாங்க. சரி பார்ப்போம். இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்த்தோம் 26/5/2026 செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் ஆக போகுது. அப்ப இதுல உங்களுக்கு என்னென்ன டாபிக்ல நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜிகே. ஓகேவா, அழகு யூனிட். நமக்கு குரூப் 1ல 40 கொஸ்டின் பாலிட்டில, இதுவே குரூப் 4, குரூப் 2ல 15 கொஸ்டின் நமக்கு வந்து கேட்பாங்க. அப்ப அந்த முக்கியமான டாபிக்கை நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்திய தேசிய இயக்கம், இந்திய தேசிய இயக்கத்துல யூனிட் 3 அதுல ஒரு டாபிக் கொடுத்துருக்கோம். இப்ப பாருங்க, இது எல்லாமே டாபிக் படி தான் உங்களுக்கு கொடுத்துருப்போம். அடுத்து யூனிட் 6 ரொம்ப முக்கியமான யூனிட், அந்த யூனிட்டையும் நம்ம கவர் பண்றோம். அடுத்து யூனிட் 5. ஓகேவா, உங்களுக்கு ஜிகேல எங்கெல்லாம் மேஜரா கொஸ்டின் கேட்பாங்களோ அந்த யூனிட் எல்லாமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஜிகேல ஃபர்ஸ்டே வச்சு முடிக்க போறோம். கிட்டத்தட்ட 125 கொஸ்டின் அப்படின்றது இருக்குங்க. 125 கொஸ்டின் அப்படின்றது இருக்கும். அப்போ செவ்வாய்க்கிழமை அன்று நடக்கக்கூடிய அனைத்து தேர்வுகளுமே உங்களுக்கு ஜிகேவா தான் இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் நம்பர் 2 வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடியது 29/5/2026. இதுல நம்ம இலக்கணம் பொது தமிழ்ல நமக்கு 100 கொஸ்டின் கேட்கறதுனால குரூப் 2, குரூப் 4க்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் அப்படின்றதுனால இரண்டாவதா இந்த டெஸ்ட்டை வந்து நம்ம வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 150 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல கேட்கப்படும். அதுலயும் நம்ம சிலபஸ் படி தான் கொஸ்டின் அப்படின்றது இங்க கொடுக்க போறோம். இப்போ யூனிட் 1ல நமக்கு பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக கொடுக்கிறோம். அதே மாதிரி யூனிட் 7ல திருக்குறள் தொடர்பான செய்திகள், அதோடைய அதிகாரங்கள் கொடுத்திருக்கோம். அடுத்து மேக்ஸும் நம்ம அது கூட என்ன பண்ணிருக்கோம் கொடுக்கிறோம். மேக்ஸ் அதுல சுருக்குக, ரீசனிங்ல கோடிங், டீகோடிங் கொடுக்கிறோம். இப்போ நடப்பு நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 2025 முழுவதுமே நம்ம நடப்பு நிகழ்வுகள் என்ன பண்றோம் கொடுக்கிறோம். இப்போ உங்களுக்கு நடப்பு நிகழ்வுகளும் நம்முடைய அகாடமி சார்பாகவே ஃப்ரீயா என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா கொடுத்துருவோம். அப்ப பாருங்க, இந்த மாதிரி தான் டெஸ்ட் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒரு டெஸ்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை நடக்கக்கூடிய டெஸ்ட் வந்து ஜிகேவா இருக்கும். அடுத்த டெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடியது தமிழா இருக்கும். இந்த ஃபார்மேட்ல தான் நம்ம டெஸ்ட் வந்து வடிவமைச்சிருக்கோம். இப்போ அடுத்து 3வது டெஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு திரும்ப அதே ஜிகே டாபிக்ல இந்திய ஆட்சியல், அதுல இந்திய அரசியலமைப்பின் முக்கிய கூறு, ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம், குடியுரிமை பகுதி 1, 2 கொடுத்திருக்கோம். இந்திய தேசிய இயக்கத்துல ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், அதே மாதிரி தமிழ்நாடு வரலாறு, பண்பாடு, மரபு, சமூக அரசியல் இயக்கங்கள்ல சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு. அடுத்தது எக்கனாமிக்ஸ்ல வருவாய் ஆதாரங்கள், இந்திய ரிசர்வ் வங்கி, நிதி பொருளியல், பணவியல் கொள்கை. இப்போ அது அடுத்த டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா திரும்ப தமிழ் வெள்ளிக்கிழமை.
அழகு யூனிட் 1ல குறிலடில் வேறுபாடு, லகர லகர ரகர வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு அப்படின்றது கொடுக்குறோம். திரும்ப திருக்குறள், அதே மாதிரி மேக்ஸ் அண்ட் ரீசனிங், நடப்பு நிகழ்வுகள். ஓகேவா? நடப்பு நிகழ்வுகள் நம்ம உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுத்துருவோம். அப்ப இதுல சேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல உங்களுக்கு 150 கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி ஜிகே பார்ட்ல 125 கொஸ்டின் அப்படின்றது இருக்கும். இப்போ இந்த ஃபார்மெட்ல தான் நம்ம டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வடிவமைச்சிருக்கும். இப்போ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் ஜிகே தமிழ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு டெஸ்ட் போக போகுது. மொத்தம் எத்தனை டெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 40+ டெஸ்ட், கிட்டத்தட்ட 5500 கொஸ்டின் வந்து நம்ம இதுல கொடுக்க போறோம். அந்த கொஸ்டினுடைய ஸ்டாண்டர்ட் அப்படின்றது ரொம்ப டிஎன்பிசி ஸ்டாண்டர்ட்ல கொஸ்டின் இருக்கும். அது மட்டும் கிடையாது, நாங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலிட்டிக்கு ஒரு ஜனநாயகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். யூனிட் 6க்கு ஆலப்பூரான் தமிழ்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். அதே மாதிரி மேக்ஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். இப்போ எங்க ஃப்ரீ டெஸ்ட் பேட்சோடைய கொஸ்டின் பேப்பர் நீங்க எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த தரத்துல கொஸ்டின் இருக்கும் அப்படின்றது தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு தரமா தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கொஸ்டின் வந்து ரெடி பண்ணிருக்கோம். அப்ப இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்க ஜாயின் பண்றதுனால உங்களுக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸும் எப்படி வந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அதோட மட்டும் கிடையாது, அந்த கொஸ்டின் வடிவமைக்கக்கூடிய ஃபார்மேட்டே உங்களை எப்படி நம்ம படிக்கணும் அடுத்தது அப்படின்றது தெளிவா உங்களுக்கு புரியும். இப்ப பாருங்க, நம்ம எல்லா யூனிட்டுமே என்ன பண்றோம் அப்படின்னா கவர் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கேற்ற மாதிரி இந்த கேப்ல உங்களுக்கு அழகா படிக்கிற மாதிரி தான் நம்ம டெஸ்ட் வந்து வடிவமைச்சிருக்கோம். இப்ப பாருங்க, இப்ப இதுல நமக்கு வந்து திருப்புதல் ரிவிஷன் டெஸ்ட் பாருங்க, டெஸ்ட் நம்பர் 2, 4, 6, 8, 10. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல இப்ப இது தமிழுக்கான திருப்புதல் தேர்வு, இங்க ஜிகேவுக்கான திருப்புதல் தேர்வும் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்குறோம். அப்போ திருப்புதல் தேர்வு அப்படின்றது உங்களுக்கு சிலபஸ் முடிய திருப்புதல் தேர்வு நமக்கு வந்து வழங்கப்படும். பாருங்க, திரும்ப தேர்வு எண் 9, 11, 13 அதுல இருக்கக்கூடிய தலைப்புகள் திருப்புதல் தேர்வு. அப்ப தமிழ் ஜிகே ஒரு குறிப்பிட்ட டாபிக் முடிச்சு திரும்ப நம்ம என்ன பண்றோம், ரிவிஷன் டெஸ்ட்டும் கொடுக்குறோம். அப்ப நம்ம தனியா சிலபஸ்ல இருக்கக்கூடிய டெஸ்ட், அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமா நம்ம வந்து திருப்புதல் டெஸ்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறோம். இப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் இங்க டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது உங்களுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த டெஸ்ட் பேட்சுக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த ஷெடியூலை நீங்க டவுன்லோட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த ஷெடியூல் வந்து கரெக்டா இருக்குமா, நம்மளால இந்த டேட்டுக்குள்ள இந்த சிலபஸ் முடிக்க முடியுமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? உங்களுக்கு வந்து முக்கியமான எல்லா டாபிக்குமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதுல முடிச்சு கொடுக்க போறோம். ஓகே, பார்ப்போம். ஓகே பாருங்க. ஓகே, அடுத்து பாருங்க, நம்ம முன்னாடி ஒரு 3 முக்கியமான டாபிக், எக்கனாமிக்ஸ் யூனிட் 6, பாலிட்டி, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரலாறு பண்பாடு, அதே மாதிரி இந்திய பண்பாடு அதாவது ஹிஸ்டரி வந்து நம்ம பார்க்குறோம். குப்தர்கள், புவியியலும் கவர் பண்றோம். அடுத்து வந்து தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம். இப்போ உங்களுக்கு எல்லா யூனிட்ல இருந்துமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச்ல கவர் பண்ண போறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் தெளிவா பிரிச்சு கொடுத்துருக்கோம். ஒரு சில இடங்கள்ல சயின்ஸ் அப்படின்றது இருக்காது. நம்ம சயின்ஸும் வந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்கறதுனால அதுலயும் நம்ம என்ன பண்றோம், டெஸ்ட் வந்து வைக்க போறோம். அப்ப பாருங்க, எல்லா சிலபஸும் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சில கொடுக்கப்பட்ட அனைத்து தலைப்புகள்ல இருந்துமே இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு இடம்பெறும். அதுக்கேற்ற அமைப்புல தான் இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டெஸ்ட் பேட்ச் நம்ம எல்லா யூனிட்டும் கவர் பண்ற மாதிரி பிரிச்சு தான் நம்ம வந்து டாபிக் வந்து கொடுத்துருக்கோம். அதுல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகே பாருங்க. ஓகே, மொத்தம் 40 டெஸ்ட், 9/10/2026 நம்ம டெஸ்ட் அப்படின்றது முடியுது. நிறைய ரிவிஷனும் கொடுத்துருக்கோம். ஓகே, டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஆஃப்லைன் ஃபீஸ் வந்து 3500, ஆன்லைன் ஃபீஸ் வந்து 1500. ஓகேவா? நீங்க ஆஃப்லைன் ஆர் ஆன்லைன்ல வந்து என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த ஜிபே நம்பருக்கு வந்து நீங்க அமௌண்ட் பே பண்ணிட்டு அதோட ஸ்கிரீன்ஷாட் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு நம்மளுடைய பிரத்யேக டெஸ்ட் பேட்ச் குழுவில் வந்து இணைக்கப்படுவீங்க. அதன் அடிப்படையில் நீங்கள் டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும், நம்ம அகாடமியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் பண்ணி போயிருக்காங்க. அதில் சில பேர் நம்ம காட்டுறோம். நம்முடைய மாணவர்கள் நம்முடைய அகாடமியில், அதாவது சேயோன் ஐஏஎஸ் அகாடமியில் படித்து 2025 குரூப் 4ல பணிக்கு சென்றவர்கள் இவங்க எல்லாமே. அதே மாதிரி 2025 குரூப் 2 ஏல வந்து பணிக்கு சென்றவங்க,
குரூப் 4 2024 பணிக்கு சென்றவங்க, இந்த மாதிரி நிறைய ரிசல்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் வந்து அந்த அளவுக்கு இருக்கும். ஓகே, இதுல நேர்ல வந்து ஜாயின் பண்றவங்க நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சிவகாசியில இருக்கு. குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிஞ்சி நகர் நியூ ஹவுசிங் போர்டு ஸ்டாப்ல நீங்க இறங்கி நம்ம சேயோன் ஐஏஎஸ் அகாடமின்னு கேட்டாலே எல்லாருக்கும் தெரியும், சொல்லுவாங்க. நீங்க அதன் அடிப்படையில நேர்ல வந்து பார்த்து கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த அதிகாரவியல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான டெஸ்ட் பேட்ச். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா எக்ஸாம்க்குள்ள எல்லா சிலபஸ் ரிவிஷன் அந்த மாதிரி பண்ணி அழகா நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ற அளவுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது வடிவமைக்கப்பட்டிருக்கு.